ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போது புதினா துவையல். அதுக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு 10-12 பூண்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டும் சேர்த்து வதக்கிக்கங்க. ரெண்டுமே ஒரு பொன்னிறமாக வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு இது ரெண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. புளி ஆட் பண்ணிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஒரு கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு ஆற விடுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இப்போ நான் அரைக்க போகிறேன். அரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து போது வதக்கிங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி காற்றுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கலவையை சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. புதினா துவையல் ரெடி.